அடேங்கப்பா ஒரு 1v4 பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. நான் எப்பயுமே ஃபேக்ட்ரி ரவுண்ட் வந்தாலும் சுற்றிக்கிட்டு தான் போவேன். கரெக்டாக சுற்றிக்கிட்டு போகும்போது ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துருவான். அவனை பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்க பிடிக்கலாம் மறக்காமல் டிராகன் சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா போட்டுருவானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டவர் கட் ஆயிரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவன் டவுன் அடிச்சிருப்பேன். அது லேட்டாக தான் காமிக்கும். அவனை டவுன் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ரைட் சைடில் வந்தால் இங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா பம்பிக்கிட்டே வருவானுங்க. அதில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிருவான் அழுத்தி பிடிச்சி. ஹெட்ஷாட்டே ஏற மாட்டேங்குது என்னன்னு தெரியல. சென்சிட்டிவிட்டி பிரச்சனையா மொபைல் பிரச்சனையா தெரியல. இவனை டவுன் அடிச்சது அந்த பக்கம் எவனோ பார்த்தீங்கன்னா சப்ளை ரேட்டர் வச்சு ரிவே பண்ணுறான். அவன் எந்திரிச்சிட்டான். அதனால் ரிவே பண்ணவனை பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிட்டோம். ஏன்டா ஒருத்தர் எத்தனை ரிவேடா பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வெறி ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவனும் எந்திரிக்கிறான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தானா வந்து டிமிட்ரி போட்டு காப்பாற்றுறான். ஓகே இந்த மாதிரி ஒரு ரிவே டீமேட் உங்கள் டீமில் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கில்ல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுமே பேக்கில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துடும். அவனையும் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.